கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று நெல்லையில் அதிமுக, திமுக மற்றும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்ற லட்சியத்துடன் புதிய கட்சி தொடங்கிய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் பொறித்த புதிய கொடியையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தோர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று அணிதிரண்டு வருகின்றனர். அந்த வகையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவைச் சேர்ந்த மானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டொமினிக் பாண்டியன் தலைமையில் ஏராளமானோர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று கழக நிர்வாகியும் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பியுமான வெள்ளத்துறை முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அதன்படி சங்கர் நகர் நகர செயலாளர் பழக்கடை நாராயணன், ஒன்றிய பொருளாளர் நாகூர் மீரான், பள்ளிக்கோட்டை ஊராட்சி செயலாளர் சித்திரபாண்டியன், தாளையூத்து கிளை செயலாளர் பரமசிவம், கானார்பட்டி கிளை செயலாளர் முருகன், செழியநல்லூர் ஊராட்சி செயலாளர் இசக்கி பாண்டி, தாளையூத்து செயலாளர் அயன்துரை, கங்கைகொண்டான் ஊராட்சி செயலாளர் மாரி, கங்கைகொண்டான் கிளை செயலாளர் முத்தையா, ஓபிஎஸ் அணியின் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சந்தனமாரி, மகளிர் அணி நிர்வாகி ஜெயா மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த கங்கைகொண்டான் கிளை செயலாளர் கண்ணன், அதிமுக நிர்வாகி மாடசாமி, திமுக தொண்டர் அணி நிர்வாகி சரவணன் உள்ளிட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று களம் காணப் போவதாகவும், எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்த கடுமையாக உழைப்போம் என்றும் கழகத்தில் இணைந்தவர்கள் சூளுரைத்துள்ளனர். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் வழியில் இணைந்து செயல்படுவதாக திருநெல்வேலி மாவட்டம் மானூர் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஓபிஎஸ் நிர்வாகிகள், இபிஎஸ் நிர்வாகிகள் அனைவரும் அந்த இணைந்து செயல்படுவதற்கு தயாராக உள்ளனர். மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 2026 கை நீட்டி காட்டுகின்ற கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு தயாராக பாடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். மானூர் ஒன்றிய கிழக்கு மாவட்ட பிரதிநிதி ஓபிஎஸ் அவங்க இன்னைக்கு கட்சி விட்டு டிஎம்கே போயிட்டாங்க. அவங்க போகிறாங்கன்னு நாங்கள் போக முடியாது. எங்கள் சின்னம்மா என்ன வழி நடத்துதாங்களோ அதுபடி நாங்கள் கடைசி வரை அவங்க கூட நிற்போங்கிறத உறுதி கொடுத்தோம். அதனால் சின்னம்மா என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு நாங்கள் வழி நடப்போம். அவங்க யாரை கையை காமிக்காங்களோ அவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம். வேறு எஸ்பி மாறி, கங்கைகொண்டான் ஓபிஎஸ் ஊராட்சி செயலாளர். இன்னைக்கு துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்த சரியான தருணம் 2026. இந்த தேர்தலில் சின்னம்மா யாரை வழிகாட்டி கரை எழுதுகிறாரோ அவரை வெற்றி பெற பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். கண்ணன், கங்கைகொண்டான் எடப்பாடி ஏடிஎம்கே கிழக்கலை செயலாளர் 2026 எதிரிகளையும் துரோகிகளையும் தோற்கடித்து சின்னம்மா யாரை கையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட் போடுவோம். எடப்பாடி சின்னம்மாவுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாப்புல. எப்படி சின்னம்மா எடப்பாடியை நம்பி கட்சியை கொடுத்ததும் இன்னைக்கு கட்சியை நாசமாக்கி திமுக கிட்ட விலை போய்கிட்டு இருக்காப்புல. அதனால நாங்கள் இந்த எதிரியும் துரோகியும் ஒழிக்க சின்னம்மா தலைமையில் யாரை சின்னம்மா கையை காட்டுதோ அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி வெற்றி பெற செய்வோம்.